வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல வந்துட்டு வீக் ஆஃப்னு ஒண்ணு கிடைச்சா படுத்து தூங்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி நான் அப்படி கிடையாது. அப்பதான் நான் முக்கியமான வேலையை பார்ப்பேன். அதான் படங்கள் பார்க்கறது, சினிமாவை ரசிக்கிறது. அப்படி சினிமாவை ரசிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இன்னைக்கு வீக் ஆஃப்ல ஓப்பனிங்கே காலையில ஏதோ ஒரு படம் பார்க்கலாமே அப்படிங்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஒரு சில படங்கள்ல சூசைட் ஸ்குவாட் இருந்துச்சு. சரி அந்த படம் பார்க்கலாம். சூப்பர்மேனுக்கு அப்புறமா கன்வர்ஸை ஃபாலோ பண்ணும்போது சூசைட் ஸ்குவாடை பார்த்துட்டு தான் பீஸ் மேக்கர் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மஜாவான படம். சரி இது முடிச்சுட்டு அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ்சி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம் இருந்தது. எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்போ வந்துட்டு வெறும் டைட்டில் போஸ்டர் மட்டும் தான் பார்த்தேன். 2 வீடு, காளி வெங்கட் ஒரு ஃபேமிலி, தர்ஷன் ஒரு ஃபேமிலி, அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஏதோ ஒரு படத்துக்காக தியேட்டருக்கு போயிருந்தப்ப இன்டர்மிஷன் இந்த ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. 2 வீடு ஏதோ ஒரு எழுதுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ ஹாரர் படம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நான் பெருசா யோசிக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீனை மட்டும் பார்த்தேன். டெசராக்ட பத்தி பேசிட்டு இருந்தானுங்க. இருக்கே டவுன்லோட் பண்ணி வைப்போம், பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சு இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ என்ன மேட்டருங்கிறத ஃபுல்லா பார்த்துருவோம். ஹவுஸ்மேட்ஸ் உண்மையிலேயே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான ஒரு படம். இப்படிதான்டா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சினிமாடாங்கிற மாதிரி இருந்தது. பட் தியேட்டருக்குலாம் போல, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் படமா பேசிடுவோம். கான்செப்டா பார்த்தா என்னன்னு சொல்லிடுறேன். 2022 தர்ஷன் வந்துட்டு அவருக்குன்னு யாரும் கிடையாது, ஒரு சாதாரண லைஃப்ல வந்துட்டு இருக்காரு. அவர் வாடகைக்கு ஒரு வீட்டுல இருக்காரு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டை எடுத்துட்டு தனியா வந்து ஒரு வீட்டுல இருக்காரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எஃப் பிளாக்ல F1 அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டை வந்துட்டு வாங்கி ஒரு ஃபிளாட்டை வாங்கி அங்க வந்துட்டு போய் குடியேறாங்க 2022. ஸோ இப்போ அவங்க வீட்டுல சில அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் நடக்குது. வீட்டுக்குள்ள வந்துட்டு தானா லைட் ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுறது, தண்ணி டேப் ஆன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அந்த ஹீரோயின் கேரக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதர் சைடு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவனுடைய வீட்டுல வந்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க வீட்லயுமே வந்துட்டு அலமார திறக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த பையன் வந்துட்டு என்னடா அலமாரையெல்லாம் திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போயிடுறான். ஸோ இப்போ அவனுடைய பேரண்ட்ஸ் தான் காளி வெங்கட் ஃபேமிலி. அவங்க வந்துட்டு இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அந்த பையன் டாக்டர் கிட்ட அங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரிப்பா பேய் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், ஒண்ணு நீ பண்ணு, நீ செவுத்துல போயிட்டு யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எழுது, இல்ல ஏதாவது சொல்லு. ஸோ ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா பேய் இருக்குன்னு ஒத்துக்கலாம், ரிப்ளை வரலன்னா பேய் இல்லைங்கிறத நீ நம்பணும்னு சொல்லிடுறாங்க. இந்த பையனும் போயிட்டு எழுதுறான். அது அப்படியே அதுக்கப்புறம் அது வந்து எழுதுறது வந்துட்டு தர்ஷன் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்க 2012 ஒரு எந்த ஃபிளாட்ல இருக்காங்களோ அதே சமயத்துல 2022 இவனுங்க இந்த ஃபிளாட்ல இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஒரு இடி இடிச்சதுல வந்துட்டு ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு வீட்டுல இவங்க என்ன பண்ணாலுமே அந்த வீட்டுல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த வீட்டுல என்ன பண்ணாலுமே இந்த வீட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரே டைம் தான். ஸோ இப்படி ஒரு டைம் வந்துட்டு டைம் மேனிப்புலேஷன் இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் படத்துல டெசராக்ட்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்டா படத்துல வந்த மேட்டர் தான். இன்ட்ரெஸ்டா படத்துல புக்கை நோத்தி வந்துட்டு அந்த புக் மூலியமா அந்த இது தூசி மூலியமா அவர் வந்துட்டு இந்த பக்கம் அவருடைய பொண்ணுக்கு கோஆர்டினேட் சென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சில டீடைல்ஸ் வந்துட்டு மாஸ் கோட்ல அனுப்புவாரு, கிராவிட்டி எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு டெசராக்ட் மாதிரி ஒரு இதுக்குள்ள இருப்பாரு, ஒரு 4th டைமென்ஷனல் பீயிங்ஸ் வந்துட்டு அதை கிரியேட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மேட்டர் தான். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேட்ரு. இந்த படத்துல ரொம்ப சிம்பிளாக்கிட்டாங்க. இந்த வீடு தான் டெசராக்ட்னு சொல்லிட்டாங்க. அவரு டெசராக்டுக்கு உள்ள இருந்துகிட்டு அதுல பல விதமான டைம்லைன்ஸ்ல அவருடைய பொண்ணு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வேற வேற டைம்லைன்ல வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் இந்த படத்துல அது ஃபுல்லுமே இந்த வீடே தான் அப்படிங்கிற மாதிரி, இங்க தட்டினா அங்க வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு செம்ம கான்செப்ட் அது உள்ள கொண்டு போயிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த படம் வந்துட்டு இந்த மேட்டர்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே இதான் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஓகே இட்ஸ் ஒரு சிம்பிளான படமா தான் இருக்க போகுது, இதை வச்சுக்கிட்டு. ஸோ இவங்க பாஸ்ட்ல வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு சீன்ல இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு இந்த வீட்டுல அமானுஷம் இருக்குங்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இந்த வீட்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு காய்கறிக்காரரு அந்த வீட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஒரு டூர் போனப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, மேபி 2012 வந்துட்டு அந்த ஃபேமிலி ஒரு டூர் போனப்ப இறந்து போயிருக்கலாம். இப்ப இந்த இந்த கம்யூனிகேஷன் மூலயமா அந்த ஆக்சிடென்ட்டை அவங்க தடுத்து அவங்க வந்துட்டு இந்த பிரச்சனைங்கிறது தீர்ந்து போய் பிரசன்ட் டைம்ல எல்லாம் அவங்க உயிரோட வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்றதா எண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளா யோசிச்சேன். ஆனா அது அங்க மட்டும் நிக்கல. நான் யோசிச்சதை வந்துட்டு இதுங்கிற மாதிரி சொல்லி எங்கெங்க கொண்டு போயிட்டாங்க. வாட் ஆஃப் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் ஒண்ணு யோசிச்சேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரைட்டர் மூலையோ டைரக்டர் மூலையோ ஒன்னு யோசிக்கிறதுல ஒரு சிம்பிளா, நீ என்னடா சிம்பிளா யோசிக்கிற, நான் காட்டுறேன் பண்றான்னு சொல்லிட்டு வேற லெவல் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க என்னன்னா பிரசன்ட் இப்ப வந்துட்டு இவங்களுக்குள்ள இந்த நடக்கிற இந்த பிரச்சனைங்கிறது இருக்குல்ல, இங்க தொட்டினா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த பிரச்சனையினால பல விதமான 2 பேத்துக்குமே பாதிப்புங்கிறது ஏற்படுத்துது.
ஸோ கரண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சா இவங்க வந்து ஆன் பண்ணிடுறாங்க, ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. இவங்க தூங்க முடியாம ஆகி வேலையில தூங்கி வேலை போயிடுது. இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இவங்களுக்குள்ளேயே சண்டையும் ஆகுது, சண்டை போடுறாங்க, பெரிய பிரச்சனைங்கிறது நடக்குது. ஸோ இப்ப இதன் மூலியமா அந்த ரிஃப்ளெக்ஷனா இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், இந்த வீடை நான் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்காக தான் வாங்கினேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இனிமே நீ இது பண்ண தேவையில்லை, நான் கிளம்புறேன். ஸோ நான் வந்துட்டு அம்மாட்ட பேசிட்டேன், நான் போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு தனியா நிக்கிறாரு. ஸோ இவளுக்காக தான் எல்லாமே பண்ணேன், இப்ப இவளே வந்துட்டு இது பண்ணிட்டா, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும்போது, நடுவுல இந்த டெசராக் மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சீனியர், ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு சும்மா ஒன்றும் இவங்க இந்த கான்செப்ட் எடுத்துரும் இதுக்கு ஒரு கதை பண்ணுவோமேன்னு பண்ணாம அதுலயும் ஒரு சின்சியரிட்டியா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ கேரக்டரே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொபாட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு. ரொபாட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இவருக்கு சீனியரா ஒருத்தர் இருக்காரு. அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இந்த மாதிரி வேலையில அதுல வந்துட்டு ஃபோக்கஸா இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லுமே சயின்டிஸ்ட் இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ப்ராஜெக்டாவுமே வந்துட்டு சில விஷயங்களா அது சம்பந்தமா தான் பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோ கேரக்டர் வந்துட்டு இந்த ரொபாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. அதே கம்பெனியில இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இந்த மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. அவர் படிச்ச சில விஷயங்கள் இந்த டெசராக்ட்ங்கிற விஷயமே அவர் படிச்சிருக்காரு. அவரு அந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரியல, பட் மேபி நீ பிரசன்ட்ல வந்துட்டு இதே ஃபேமிலி எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சா 2022 இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்க உயிரோட இருக்க போறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் பார்த்தா அவங்க உயிரோட இருக்காங்க. சரி உயிரோட இருக்காங்க, இதை வச்சு மாத்திரலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டா 2012 நான் உங்கள்கிட்ட பேசினது ஞாபகம் இருக்கான்னா ஞாபகம் இல்லைங்கிறானுங்க. என்னடா சொல்றீங்க அப்படிங்கும் போதுதான் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. ஆல்டர்னேட் ரியாலிட்டி அனதர் டைமென்ஷன் சொல்லிட்டு மார்வெல உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. எது நாகார்ஜுனாவா? பிளாக் படம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு எப்படி ஒரு எம்எஸ் பஸ்கர் மாதிரி சொல்றேன். சுமார் சில வருஷங்களுக்கு முன்னாடி பிளாக்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்துக்கு நானுமே ரிவ்யூ போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமா பிரைஸ் பண்ணி வாட் அ கான்செப்ட், வாட் அ ஹை கான்செப்ட், வாட் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, கான்செப்டா ஒன்னு சூப்பரா பண்ணிடலாம், பட் கன்விக்ஷனோட பண்ணணும். அந்த கன்விக்ஷன் இந்த படத்துல இல்ல. ஆல்டர்னேட் ரியாலிட்டி, டைம் டிராவல், டைம் டைலேஷன், ஃபிட் இன் டு எ டைம் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கான்செப்டை உள்ள வச்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் மல்டிவர்ஸும் கூட, ஆல்டர்னேட் ரியாலிட்டி, மல்டிவர்ஸ், டைம் டிராவல், 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இதாயிட்டே இருக்கு, பிளாக் ஹோல், டார்க் ஜோன், இத்தனை கான்செப்டை ஒரே படத்துல வச்சு இந்த படம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்க இப்பயுமே நான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் போய் பேசும்போது ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல சூப்பர் படம், சூப்பர் படம் தான், பட் நாட் இன் கன்விக்ஷன். அந்த படம் கன்விக்ஷனோட எடுக்கப்படவே இல்லை. மேபி இந்த டேரக்டர் வந்துட்டு கன்விக்ஷனோட எடுத்திருக்கலாம், பட் அவுட்புட் அப்படி வரல. மேபி அதை நான் மிஸ்டேக்னு கூட சொல்லுவேன். எப்படின்னா வேணும்னே பண்ணல, பட் அது மிஸ்டேக், அது தப்பு தான். வீரதீரேஸ்வரன் டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க இப்படி ஒன்று காமிச்சிருக்க அப்படிங்கும்போது ஆமா அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒத்துக்கிற மனப்பான்மைங்கிறது வேணும். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன். இந்த படம் நான் பார்க்கும்போது அகைன் இதுலயுமே ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க எனக்கு அந்த பயங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. பிளாக் மாதிரி இது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்படி ஆக்கல, ரொம்ப சிம்பிளா அந்த கான்செப்டை கன்விக்ஷனா பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டுல வந்துட்டு இது ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல இது என்னன்னா பிரதிபலன் அப்படிங்கிற, நான் இவ்வளவு ஸ்பாயில் பண்ணிட்டேன். படம் பார்த்தவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு இது வந்துட்டு வாவ், நம்ம பார்த்து ரசிச்ச படத்தை இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். படம் பார்க்காதவங்களுக்காக அந்த கிளைமேக்ஸ் நான் சொல்லாம மறைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சொன்னதே பெரிய ஸ்பாயிலர். இவ்வளவு சொன்னதே நான் எதுக்காகனா, இந்த படம் தியேட்டரிக்கல் நல்லா போகல, ஓடிடிலையும் நல்லா போகலங்கிறதுனால தான் நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குற சில பேர் இந்த படத்தை மேபி பார்க்கலாம், பாருங்க, உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளவும் சொல்லிட்டேன், கிளைமேக்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்பல. ஸோ இப்ப 2022 அதே ஃபேமிலி இங்க அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஸோ இந்த 2012 வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல செவுரு மூலயமா, அவங்க வேற ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்ப ப்ரெசென்ட் டைம் இப்ப இந்த பிரச்சனைங்கிறது இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு இதுங்கிறத பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ், அதுதான் ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ் அது வந்துட்டு காமிக்கிறாங்க. படத்தோட மீதி ஃபுல் போர்ஷனுமே வந்துட்டு மாண்டேஜஸ் அண்ட் பிரச்சனைகள், அதுல ஸ்டேக் தான், நிறைய ஸ்டேக்ஸ் தான் இருந்தது. நான் 2 மணி நேரம் தான் படம், மேக்சிமம் என்ன 4 சீன் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 2 மணி நேரங்கிறதே ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரம் படம் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டேக்ஸ் அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. இது அப்படின்னு சொல்லாம இதனால இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளவு விஷயம் நடந்தனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேக்ஸ் எனக்கு பயங்கரமா தெரியுது. ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்க்கும்போது ஒரு அந்த ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போகும்போது ஒரு கன்விக்ஷன், அது ஒரு அமெச்சர் ஃபில்ம் மேக்கரோட அந்த இது எனக்கு தெரிஞ்சது. ஒரு இந்த டயலாக்லையும் சரி, இந்த ஆக்ஷன்ஸ்லயும் சரி,
ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் போக 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 என்னடா இவன் தாண்டா டேரக்டருங்கிற மாதிரி. இனிமே இந்த படம் பார்க்கல அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க. நான் சொல்றது நான் மறுபடியும் சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பேன். ஒன்ஸ் இன் எ டிகேட் ஃபிலிம். இதுவும் அப்படி ஒரு படம் தான். தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். நானுமே அதுக்கு ஒரு இதுதான். ஏன்னா அந்த சமயத்துலயுமே எனக்கு இது என்ன கூலிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காசு இல்லப்பா. இப்பதான் நான் ஏதோ கொஞ்சம் இதாகிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் மிஸ் பண்ணதுல இந்த படம் மிஸ் பண்ணிட்டேன். மிராய் இன்னும் ஓடிடிக்கு வரலன்னு நினைக்கிறேன். நான் மிராய் பார்க்கணும்னே நினைச்சிட்டு இருக்கேன். மிராய் ட்ரெய்லர் பார்த்தப்பயே வந்துட்டு ஏதோ ஒன்று பயங்கரமா இருக்கே அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலுங்கிறது இருந்தது. ஸோ நான் தியேட்டரில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட சில சீன்ஸ் நான் போய் சும்மா பார்க்கும்போது ரொம்ப மேசிவா இருக்கேடா அப்படிங்கிற ஃபீலுங்கிறது எனக்கு இருந்தது. ஸோ மிராய் நான் வந்துட்டு ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் அதையுமே பார்க்கணும். அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த படம் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம Z5ல இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ உங்களை நான் வந்து இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே லிங்க் கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.